முன்வைக்குதான் நிச்சயமா. சரியா ஞாயிற்றுக்கிழமையில 9:45 இல்ல அறிவு களஞ்சியம் போகும். அறிவு களஞ்சியம் போனாலே என்னோட காதுல எல்லாம் ரேடியோ கிட்டதான் இருக்கும். நான் அழகா உச்சரிப்பார் அந்த வார்த்தைகள் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு விரிந்ததை உலகம் பறந்து சொல்லுவன ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் ஒரு மூச்சுல முடிப்பார். ஒரு தரம் அதனை குறிப்பார். நான் சொல்ல வாரேன், நீங்க பிடிச்சிட்டீங்க. நான் சொல்ல வாரேன், அடுத்து நீங்க எங்களுக்காக அதை ஒரு தடவை அப்படின்னு சொல்லி. பறந்தது உலகம், விரிந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புத உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களில் எதிர்காலம் வளமாக வாழ்த்து இன்றைய போட்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நல்லது போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, அறிவு களஞ்சிய போட்டியின் முதலாம் சுற்றுக்குள் நாம் நுழைகின்றோம். முதலாம் சுற்றில் 2 பாடசாலைகள் என்னுடைய வலதும் இடதுமாக காணப்படுகின்றன. முதலில் வலதுபுறமாக கல்முனை ஜாகிரா கல்லூரி அணி, இடதுபுறத்திலே கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி அணி. இப்படி அவருடைய அந்த குரல் அறிவு களஞ்சியத்துக்காக அவர் மிக அழகாக கூறி செல்வார். நிச்சயமாக அதெல்லாம் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னன்னா, இப்படியான விஷயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இனி கிடைக்காது. இனி அந்த அறிவு களஞ்சியம் யாரு செஞ்சாலும் அந்த வாய்ஸ் மாதிரியும் அவர் செய்யக்கூடிய தொகுப்பு மாதிரியும் வராது. லெஜெண்ட் அவரு.